வீட்டில் கடலை மாவு இருக்கா? நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. ஈஸியாக, சிம்பிளாக, குயிக்காக, சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் ஸ்மெல் பிடிக்காதவங்க எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 கப் கடலை மாவு அது கூட சேர்த்துக்குங்க. இந்த ரெசிபி முடிகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி மாறாமல் வரும். அப்போ தான் உங்களுக்கான ஒரு விடுகதை. வெள்ளை மாளிகைக்கு வாசலும் இல்லை வழியும் இல்லை, அது என்ன? இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. கடலை மாவு கூட தேங்காவையும் சேர்த்து வதக்கும்போது கெடாமல் இருக்கும். தேங்காய் 2 நாள் இல்லை 3 நாள் வச்சு சாப்பிடலாம். வெள்ளத்தை பாகு வைக்கிற வேலையில் எதுவுமே கிடையாதுங்க. 4 இல்லை 5 டீஸ்பூன் பொடி பண்ண சர்க்கரையை இது கூட சேர்த்துக்குங்க. சர்க்கரை கூடயே ஏலக்காவையும் பொடி பண்ணி சேர்த்துருக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எந்த கப்பில் கடலை மாவு அளந்தமோ அதே கப்பில் 1/2 கப்பு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா திரள வரும். பாருங்கள் எப்படி கெட்டி பதத்துக்கு வருதுன்னு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். கொஞ்சமாக நெய் எடுத்து கையில் தடவிக்கிட்டு பால்ஸாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸில் பால்ஸ் பிடிச்சிக்கோங்க. நான் இது கூட வாட்டர்மெலன் சீட்ஸ் எல்லாம் கலந்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் லெமன் சைஸில் பால்ஸ் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த பால்ஸில் லைட்டாக தம் ஃபிங்கர் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. டெக்கரேஷன்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்வீட்டு ஃப்ளஃபியாக வந்திருக்கு. உங்களுடைய ஒரு லைக் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.